பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கும் போட்டு பால் கறியோட வந்திருக்கு. இந்த பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு பால் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். நான் இதுல வந்து சட்டி வச்சிருக்கேன். அடுப்பை வந்து இன்னும் ஆன் பண்ணல. ஆன் பண்ணாம இதுல வந்து மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. 150 கிராம் மரவள்ளிக்கிழங்கு இருக்கு. இப்போ இதுல போடுங்க. இதுல வந்து பூசணிக்காய் இருக்குது 175 கிராம். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து வெங்காயம் இருக்குது. ஒரு சின்ன வெங்காயத்துல பாதி எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து சின்ன பச்சை மிளகாய் இருக்குது 4. உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடுங்க. இதுல வந்து தண்ணி இருக்குது. 1.5 கப் தண்ணி விட போறேன். எல்லாட்டிக்கு 375 மில்லிலிட்டர் தண்ணி விட போறேன். வந்து நான் 375 மில்லிலிட்டர் தண்ணி விட்டுருக்கிறேன். விட்ட பிறகு அடுப்பை கொண்டு வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் கூட்டி வைங்க. கூட்டி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அவிய விடுவோம். இந்த மரவள்ளிக்கிழங்கு அவிஞ்சோண்டு இருக்கிற டைம்ல நாங்கள் இந்த கூடை வந்து இடிச்செடுப்போம். இந்த மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காய்க்கும் நான் கூடு இடிக்க போறேன். அதுக்கு வந்து இந்த உரல்ல தான் இடிச்செடுக்க போறேன். சின்ன சீரகம் இருக்குது 1/2 டீஸ்பூன். இந்த சின்ன சீரகத்தையும் இதுல போடுங்க. இதை இடிச்சு விடுங்க. இந்த இருக்கு இப்படி நெருவல் அடிச்சா பிறகு இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது 4 உள்ளிப்பல். இப்ப இதை போட்டு அடிச்சிடுங்க. இந்த இருக்கு இப்படி இடிச்சிருக்கிறேன். இப்படி இடிச்சா பிறகு பரம்பா கிள்ளி வைப்போம். இந்த இருக்கு இப்படி பிரம்பா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் சரியா 15 நிமிஷம் அவிய விட்டு நான் மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்க. கிழங்கு அவிஞ்சிட்டு தாண்டு. இப்போ இந்த நான் போட்ட கிழங்கு வந்து அவிஞ்சிட்டுது. பூசணிக்காயும் அவிஞ்சிட்டு. முடிஞ்ச அளவுக்கு பூசணிக்காய் வந்து மசிக்காதீங்க. அந்த மரவள்ளிக்கிழங்கு மட்டும் லைட்லியா மசிச்சு விடுங்க. பூசணிக்காய் வந்து லைட்லியா மசிங்க. ஆகலும் மசிக்காதீங்க. உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா நீங்க மசிங்க. பூசணிக்காய் வந்து கூட மசிக்கல. இப்படி மசிச்சா பிறகு இதுல வந்து மஞ்சள் இருக்குது. Turmeric powder 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேருங்க. பட் நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இதுல வந்து தேங்காய் பால் இருக்கு. 1ஆம் பாலும் 2ஆம் பாலும் கலந்து இருக்குது. 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 மில்லிலிட்டர் இருக்கு. இப்போ இதையும் இதுல விடுங்க. விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுல வந்து நான் இடிச்சு வச்சேன் அந்த கூடு இருக்கு. இந்த கூடையும் இதுல போடுங்க. மெனிக்கா நான் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். இதுல வந்து பழப்புளி இருக்கு. திக்கா புளிஞ்சு வச்சிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் இதுல விடுங்க. பழப்புளி விட்ட இந்த டிஷ்ஷில் சின்ன டிஷ்ஷில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு வாஷ் பண்ணியிருக்கிறேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க. இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். குறைச்சி போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிட்டுது. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் தாளிச்சு எடுப்போம். இதில் வந்து நான் ஒரு தாச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் இதில் விடுங்க. எண்ணெயை கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது. கொதிச்சா பிறகு இதில் வந்து கடுகு இருக்குது. 1 டீஸ்பூன் கடுகு போட்டு வடிக்கணும். ஸோ இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து பெருஞ்சீரகம் இருக்குது. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு பாதி சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா பொரிய விடுவோம். ஸோ 2 நிமிஷமா இதுல இருந்து பொரிஞ்சோன்னு இருக்குது. ஸோ இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனா வரைக்க ஒரு காம்பு கருவேப்பிலை போடுங்க. இதுல வந்து 2 பெரிய காஞ்ச மிளகாய் வந்து எடுத்து பிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னொரு 1 நிமிஷம் பொரிச்செடுப்பேன். ஸோ இப்போ நான் ஒரு நிமிஷம் வந்து இதை நான் வதக்கி இருக்கிறேன். இந்த இப்படி நல்ல கோல்டன் ப்ரௌனா நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் இதை இந்த பூசணிக்காய் கறிக்க போடுவோம். இந்த பூசணிக்காய் இருக்குது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். இப்போ நான் தாளிச்சு வச்சதை இதுக்குள்ள போடுங்க. ஸோ இதுக்கு நான் எண்ணெயோடய விட்டுருக்கிறேன்னு சொன்னால் எண்ணெயோட விட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கு. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இதுதான் இந்த பூசணிக்காவும் மரவள்ளிக்கிழங்கும் போட்டு வைக்கிற வெள்ளைக்கறி செய்து முடிஞ்சது.